காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது ரீசெண்ட் டைம்ல நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஜோக்கா ஸ்டார்ட் ஆகி நேஷனல் ப்ரொட்டஸ்டா மாறின ஒரு ஜென்சி சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம். சோஷியல் மீடியா மூவ்மெண்டா ஸ்டார்ட் ஆன இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு டெல்லியோட பொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட்டா இருக்கிற ஜந்தர் மந்தர்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸை கேதர் பண்ண வச்சிருக்கு. யூஸ்வலா நம்ம இந்த மூவிஸ்ல சாங்ஸ்ல இதுல தான் நம்ம புரட்சி பார்த்திருப்போம். இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியாலையும் பார்க்கிறோம். ஆனா அதோட இம்பாக்ட் இந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு இந்த சிஜேபி. கொஸ்டின் என்னன்னா, இது ஒரு டெம்பரரி இன்டர்நெட் ட்ரெண்டா இல்ல இந்தியா பாலிடிக்ஸ்ல புது ஜெனரேஷனோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ண போற மூவ்மெண்டா, அது இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த சேனல்ல உங்க கூட பேச போறேன், டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ டிஎம்டி கோட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குங்க. சில பார்ட்டிஸ் ஐடியாலஜி பேஸ் பண்ணி உருவாயிருக்கு, சில பார்ட்டிஸ் கேஸ்ட் பேஸ் பண்ணி உருவாயிருக்கு, சில பார்ட்டிஸ் ரீஜனல் ஐடென்டிட்டிக்காக உருவாயிருக்கு. ஆனா இப்படி ஒரு மூவ்மெண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற நேம்ல ஸ்டார்ட் ஆகி வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து ஒரு நேஷனல் லெவல் டிஸ்கஷனுக்கு போகும்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ சிஜேபியோட ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு இன்னைக்கு நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட்டை பத்தியும் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்கலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஸ்லாங்ல சொல்லலாம். அதாவது May 15, 2026 அப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் சூரியகாந்த்ன்றவர் ஃபேக் டிகிரி அப்புறம் சில ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க கேஸ் பத்தி பேசுறப்போ அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸ் காக்ரோச்சஸ் அப்புறம் பாரசைட்ஸ் ஆஃப் சொசைட்டி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த டைம்ல பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் டே அதாவது May 16 அப்போ ஆம் ஆத்மியோட எக்ஸ் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டான அபிஜித் டீப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. என்னதான் அபிஷியல் பார்ட்டியா இல்லைனாலும் இதுக்கு சோஷியல் மீடியால அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய வேவே கிரியேட் ஆச்சு. அங்க ஆரம்பிச்சு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு டெல்லியில ப்ரொட்டஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த சிபிஎஸ்இ கொஸ்டின் லீக் அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் ஸ்கேம்காக. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைங்க, இது ஒரு சட்டரிக்கல் மூவ்மெண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதோட ஃபவுண்டர் அபிஜித் டிகே யூஎஸ்ல பப்ளிக் ரிலேஷன் ஸ்டூடெண்டா இருந்தவர் சோஷியல் மீடியா மூலமா யங்ஸ்டர்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சிஸ்டம் நம்ம வாய்ஸை கேட்கல, எக்ஸாம் ஸ்கேம் கண்டினியூ ஆகுது அண்ட் ரெக்ரூட்மெண்ட் விஷயங்கள் வந்து டிலே ஆகுது, யங்ஸ்டர்ஸோட ஃபியூச்சர் வந்து அன்சர்டனிட்டில இருக்கு. இந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸை ஹியூமரா சர்க்காசமா மீம்ஸ் மூலமா சோஷியல் மீடியால எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதோட ரிசல்ட் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நார்மலி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ண பல வருஷம் எடுக்கும். ஆனா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ரீச் அதோட ஸ்பீடு செம்ம ஷாக்கிங். இப்போ வர இன்ஸ்டாகிராம்ல 22 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஜென்சி ஆடியன்ஸ் கிட்ட இது பயங்கரமா போய் ரீச் ஆயிருக்கு. ரீசன் சிம்பிள் தான், ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி இல்லாம மீம்ல சர்க்காசமா ஹியூமரா கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கிறப்போ அது பயங்கரமா அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு நடக்கிற ப்ரொட்டஸ்டோட டிமாண்ட் என்ன? யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றது. நேஷனல் மீடியாவோட ஃபுல் ஃபோக்கஸும் டெல்லி மேல தான். வழக்கம் போல ஹெவி போலீஸ் ப்ரொடெக்ஷன், பேரிகார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல இருந்து ஜந்தர் மந்தர் வரைக்கும் ஒரு பயங்கரமான மானிட்டரிங். இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல அபிஜித் டீப்கே யூஎஸ்ல இருந்து இந்தியா வந்திருக்காரு. அவர் இந்தியா ரீச் ஆனது சொன்ன முதல் விஷயம் இந்த மூவ்மெண்ட்டை லவ் அண்ட் பீஸோட கொண்டு போவோம் அப்படின்றது தான். அட்லீஸ்ட் இது ஒரு வயலண்ட் ஆக்டிவிட்டி இல்ல, ஸ்டூடெண்ட் லெட் பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட் தான் அப்படின்றத ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கிடையில சோனம் வாங்சாங் என்ட்ரி. இதுல பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசனே இவரோட என்ட்ரி தான். எஜுகேஷன் ரீஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ்டான சோனம் வாங்சாங் இந்த மூவ்மெண்ட்டுக்கு அவரோட சப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் டைரக்டா ஜந்தர் மந்தருக்கே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்லயே ஜாயின் பண்றாரு. இந்த இன்சிடென்ட் இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு. ஏன்னா இந்த சோனம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை விட ஒரு எஜுகேஷனல் ரீஃபார்ம் ஆக்டிவிட்டிஸா அங்க நல்லாவே ஃபேமஸான ஒரு பர்சன், நோன் பர்சனாலிட்டி. ஸோ அவர் சப்போர்ட் பண்ணதுனால மீடியா அட்டென்ஷன் நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இன்னொரு செம்ம மேட்டர் என்னன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த சோனம் அப்படின்றவரை எஜுகேஷன் மினிஸ்டரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லியும் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி சிஐஏ இருக்கா, ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல இப்போ இருக்கு. ஆனா டெமோக்ரஸில முக்கியமானது ஒரு தியரி எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்றது இல்ல, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது தான். ஸோ எவிடன்ஸ் இல்லாம இந்த மூவ்மெண்ட்டை பத்தின கான்ஸ்பிரசி தியரிஸை வந்து நம்புறதும் தப்பு, பேசுறதும் தப்பு. ஸோ ஓவராலா பார்த்தா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டா மட்டும் பார்த்துட முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் டிஸ்கஷனா இது மாறி இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அபிஜித் டீப்கே, ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், இந்த சோனம் வாங்சாங் இவங்களோட இந்த ப்ரொட்டஸ்ட் மூலமா இந்த எக்ஸாம் இர்ரெகுலாரிட்டிஸ், எஜுகேஷன் ரீஃபார்ம், ரெக்ரூட்மெண்ட் டிலேஸ், யங்ஸ்டர்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இது எல்லாமே அகைன்
அகைன் நேஷனல் ஸ்பாட்லைட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த மூவ்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுமா இல்லை ஒரு டெம்பரரி டிஜிட்டல் ஃபினாமினா போயிருமா அப்படின்றத கரெக்டாக சொல்ல முடியல. இந்த லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸோட கன்சர்னுக்கு கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது, கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுமா, அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்க இன்னும் சில மந்த்ஸ் ஆகலாம். அட் த சேம் டைம் சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டி, ரியல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் திங்ஸுங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் வைரல் ஆகி மறைஞ்சே போயிருக்கு. ஒரு சிலது ஒரு பெர்மனன்ட் இம்பாக்டையும் கிரியேட் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர் ஜல்லிக்கட்டை சொல்லலாம். அது ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபியூச்சர் அன்சர்டனா இருந்தாலும் ஒன் திங் இஸ் கிளியர், ஜென்சி அண்ட் யூத் வாய்ஸஸ் ஆர் பிகமிங் impossible to ignore. அதனால இந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிருக்கலாம், ஆனா அது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கான்வர்சேஷன் இன்னும் முடியல. ஸோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இன்னைக்கு பண்ணியிருக்க இந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரைஸ் பண்ணியிருக்க அந்த கன்சர்ன்ஸ், அந்த ரெக்வஸ்ட், இந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண சொன்னது, சோனம் அப்படின்றவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக ஆக்கணும்னு சொல்கிறது, இதை பற்றிலாம் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பற்றி உங்ககிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ மறக்காமல் டிஎம்டி கோட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.